வருது. தரமான பணி என்பது நம் அடையாளம், அதுவே நம் மதிப்பை உயர்த்துகிறது. இது கிளாஸ் ரூம்ல நீங்க பார்த்துருவீங்க. சில டீச்சர்ஸ் ஸ்பெஷலா சில பிள்ளைகளை தான் கூப்பிடுவாங்க இந்த வேலைக்கு இந்த தான் பொருத்தமா இருப்பாரு. அந்த அப்படி நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தா என்ன டாக்குமெண்ட் சொன்னா, அந்த மாணவ தர்மத்தை வந்து சரியா செய்த பிள்ளையா இருக்கும். அந்த பிள்ளைய கூப்பிட்டுவாங்கன்னா இந்த காரியத்தை இந்த பிள்ளை சரியா செய்யும்னு சொல்லு. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யுது அந்த பிள்ளை? தனக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுது, ஐ கேன் டூ இட்னு சொல்லி. அதை நீங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும். இந்த ஒர்க் ஷாப் செய்யறது வந்து உங்களை வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர் ஆக்குறது. அப்ப இங்க வந்திருந்த மற்றவங்களை விடுவோம், இங்க வந்திருந்த ஒவ்வொருத்தரும் உங்களோட ஸ்கூல்லயோ வழியிலயோ கேட்கணும், இந்த பிள்ளையில ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு வேண்டா இங்க எடுத்துக்கொள்றத வந்து நீங்க உங்களுக்குரியதா தன்மையமாக்கி கொள்ளுங்க. உங்களோட அடையாளத்தை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிமை, யூனிக்கானார்கள், தனித்துவமானார்கள் நம்ம ஒருத்தர். இதுல இன்னொன்று வருது, பொறாமையை பத்தி சுவாமிஜி சொன்னாரு. சொல்லுவாங்க ஸ்கூல்ல போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அந்த இடத்துல போட்டியும் வந்து ஆரோக்கியமான போட்டியா இருக்கு. நீங்க இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுங்க. இப்ப நீங்க 30 மார்க்ஸ் எல்லாம் இருக்கீங்க, அங்க 99 மார்க்ஸ்ல இருக்கேன்னு சொன்னா அந்த போட்டி வேணாம். நீங்க 30 மார்க்ஸ்ல இருக்கீங்களா, அடுத்த எக்ஸாம்ல நான் 35 + 35 கூட எடுக்க போறேன், எனக்கு நான் தான் போட்டி. இப்ப இந்த எடுத்த உடனே போறது கஷ்டம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து நீங்க உங்களுக்கு நீங்களே அந்த முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. நீங்க இன்னொருத்தர பார்க்கக்குள்ள கம்பேர் பண்ண வேண்டிக்கிட்டு இருந்தா இந்த பொறாம தான் வரப்போகுது. பொறாம தான் என்ன செய்யணும்? சுவாமிஜி இப்ப சொன்னாரு, நீ சொல்லுமா, பொறாம தான் என்ன செய்யணும்? உன்னை காலை வாரி விடும் வரன்னு என்ன செய்யணும்? பொறாம தான் வாழ்த்தல் வெரி குட் கிளப். இந்த பொறாம வருதுன்னு சொன்னா இன்னொரு விஷயத்துல பார்க்க போனா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அதை அப்ரிஷியேட் பண்றோம், நமக்கு இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அதை வளர்த்து கொள்ளணும். அப்படி நீங்க என்ன செய்யணும்னா பாசிட்டிவா அதை எடுத்துக்கணும். வெரி குட் வெரி குட். அடுமா இது அந்த டைமுக்கு சொன்னேன் நீங்க. நான் சொல்லுவா மாளிகை பாருங்க, டைம் வரணும், டைம் வரண்டாமா அப்படி தேர வச்சுக்கோ. இது சரி சரி. நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கும், மனுஷன் ஏதாவது செய்யுங்க, எனக்கு தெரியாது. அது சரி சரி. வெளியே கொஞ்சம் ரவுண்ட் 10 நிமிஷம் வெளியில் விடுங்க. என்னம்மா? எஸ் எஸ். வெளியில் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போடுங்க. ஒரு இது போடுங்க. சரி, அந்த வீடியோ போடுமா?